வெல்கம் பேக் டு சேனல். ஸோ ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 6 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக உட்காந்து மொபைல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நிலவாசல் கதவுலாம் திறந்துட்டு வெளியே போய் கொண்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு நிலவாசல் படிக்கிட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பெருக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து வீட்டில் மாப் போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி வியாழக்கிழமை நைட் வந்து வீட்டில் நான்வெஜ் சேர்த்தனால அன்றைக்கி மாப் போடல, மறுநாள் மார்னிங்கே மாப் போட்டுக்கலான்ட்டு. பட் கிச்சன்லாம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டு தான் தூங்கினேன். ஏன்னா மாவு கோலம் போட்டனால இந்த ஃபஸ்ட் டைம் நான் மாவு கோலம் போட்டது. ஆக்சுவலாக நார்மலாக நம்ம மாவு கோலம் போட்டு டெக்ஸ்டரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மங்களகரமாக பாசிட்டிவ் வைப் ரொம்ப கிடச்சிது. பட் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பெண்டிங்காக இருந்தது. ஏன்னா அது காயணும், காஞ்சிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நிலவாசல் படிக்கலாம் ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி விட்டுட்டு அங்கே கோலம் வாங்கி கோலம் தான் போட்டிருந்தேன். கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து மஞ்சள் குங்குமலாம் வச்சிட்டேன். கிச்சனுக்கு வந்து ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் ஸ்டவ் வாங்க தான். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக அந்த கரண்ட் ஸ்டவ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் வாங்க முடியல. ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஃபைனலாக நான் நேற்று ஏதோ ஒரு வாங்குறதுக்கு அந்த ஒரு கடைக்கு போயிருந்தோம். பட் என் கண்டு இதை பட்டனோடனே இதை வாங்கிட்டு வந்துட்டேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூனிக்காக நம்ம நார்மலான கரண்ட் ஸ்டவ் மாதிரி இல்லாமல் கேஸ் ஸ்டவ் மாதிரி இருந்தது. டிஃப்ரெண்ட் மாடலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஃப்ரைடே நல்லா ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் மார்னிங் நம்ம வந்து டிஃபன் செய்யாமல் ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சிடலான்ட்டு எனக்கு மார்னிங் டிஃபனுக்கு பதிலாக ஒரு ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிட்டேன். சாமிக்கு இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா அவளில் வந்து பால் போட்டு சுகர் போட்டு அதுதான் நெய்வேத்தியமாக சிம்பிளாக எனக்கு வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். அதுக்கு என்ன பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா சாம்பார், சாதம், அப்புறம் பொடலங்காய் பொரியல், அப்புறம் அப்பளம், முருங்கைக்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். பட் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். என்னோட ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.